வணக்கம், நமஸ்காரம், ஸ்தோத்திரம் அன்பான சகோதர சகோதரிகளே. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். மறுபடியுமாய் ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை தந்த பரலோக தேவனுக்கும் அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய சாயலால் நாம் யாவருக்கும் உதவியாளராய் தந்திருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவருக்கும் எல்லா துதிகன மகிமையும் மாட்சிமையும் நாங்கள் செலுத்துகிறோம். மறுபடியும் இரு கரங்களை கூப்பி உங்கள் யாவரையும் வருக வருக என்று சொல்லி வரவேற்று நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த உலகத்தில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்களில ஏராளமான குழப்பத்திற்குரிய போதனைகளை நாம் கேட்டு வருகிறோம், சந்தித்து வருகிறோம். அந்த குழப்பத்தின் போதனைகள் விவிலியத்தில் மட்டுமல்ல, விவிலியத்துடைய கட்டமைப்பிலிருந்து வெளியே இருக்கக்கூடிய காரியமாக கூட அது காட்சியளிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து வருகிறோம். அதை எப்படி நான் விளக்க வேண்டும் என்று பார்ப்பீர்களானால், ஒரு உதாரணத்தை நாம் சொல்லக்கூடிய காரியமாவது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் என்று ஒரு நல்ல கான்செப்ட் தான். அதாவது ஒரு நாளில் 2 முறை நாம் உணவு அருந்தினால் போதும். நாம் 80% மேலாக உணவு அருந்துவது நல்லதல்ல. இவைகளெல்லாம் நாம் சரியாக செய்து வந்தால் கிட்னி மற்றும் லிவர் இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்ப்பீர்களானால் அருமையாக செயல்படக்கூடிய ஒரு காரியம் என்று சொல்லி மெடிக்கல் சயின்ஸில் ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்திருக்கிறார்கள். இது நல்ல போதனை தானே, இதில் என்ன பெரிய குழப்பத்தை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீர்களானால், இது நல்ல போதனை தான். ஆனால் எந்த பிராயத்தில் இதை நாம் செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு காரியம் இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாலிபன் என்ன செய்தான் என்றால், ஐஐடி சென்னையில் இது நடந்தது. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை தாண்டி சில போதனைகள் எல்லாம் அங்கே கொடுக்கப்பட்ட காரியமாவது 36 மணி நேரம் வரைக்கும் நாம் உணவு அருந்தாமல் இருந்தால் இந்த உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் எல்லாம் எரிந்து சாம்பலாய்விடும். அப்படியே உள்ள இருக்கக்கூடிய பல கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நடந்து உங்களுடைய உடல் கட்டமைப்பு நல்லாக வரும், சீராக வரும் என்று சொல்லி எல்லாம் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ல இருந்து இன்னொரு ஒரு ஒரு விதமான ஒரு குரூப் எழும்பி இப்படியாக காரியங்கள் எல்லாம் போதிக்க ஆரம்பித்தது. அதிலே சில டாக்டர்களும் இருக்கிறார்கள். இதெல்லாம் யூடியூப்ல இருந்த காரியத்தை இந்த சிறு பையன், வாலிப பையன், 1வது ஆண்டோ 2வது ஆண்டோ என்று சொல்லி தெரியாது எனக்கு, அதை கேட்டுக்கொண்டிருக்கிறான். அவனும் ஐஐடியில் இருக்கக்கூடிய ஒரு புத்திசாலி பையன். இவனும் 36 மணி நேரம் என்ன பண்ணியிருக்கிறான், வெறும் ஜூஸா ஊத்தி ஊத்தி குடிச்சிருக்கிறான். என்னாச்சு தெரியுங்களா? இரத்த வாந்தி எடுத்து அவன் மரித்து விட்டான். ஆகையால் பிரியமான சகோதர சகோதரிகளே, இது ஒரு உதாரணமாய் நான் சொல்லுகிறேன். அதை போல ஆன்மீக ரீதியாக கூட பலவிதமான போதனைகள், பலவிதமான டாக்டர்ன்ஸ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்துல, அநேக நபர்கள் இப்படியாக எழும்பி இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை நாம் இந்த உலகத்தில் காண்கிறோம். என்ன விதமான டாக்டர்ஸ் என்று சொல்லி பார்த்தால், மெடிடேஷன் என்று சொல்லி கண்களையும் காதுகளையும் இறுக்க மூடி இப்படியே அறையில 24 மணி நேரம் அமர்ந்திருந்தால் உங்களுடைய புத்தி சுவாதியத்தில் இருக்கக்கூடிய பழைய கசப்புகள், பழைய ஞாபகங்கள், அதாவது கெட்ட விதமான காரியங்கள் எல்லாம், சில பேர் உங்களை காயப்படுத்தி இருக்கலாம், இல்ல இச்சைக்குள்ள நீங்க தள்ளப்பட்டிருக்கலாம், இதெல்லாம் மறைந்துவிடும். முடியுமானால் 1 வாரம் அப்படியே அமர்ந்து கொள்ளுங்கள். ஏன்னா அந்த காலங்களில பெரிய பெரிய முனிவர்கள் எல்லாம் வெறும் சுவாசத்தை கொண்டு உணவருந்தாமல் தண்ணீரை பருகாமல் 1 மாதம் வரைக்கெல்லாம், 6 மாதம் வரைக்கெல்லாம், 1 வருடம் வரைக்கெல்லாம் உயிரோடு கூட இருந்ததாக சரித்திர நூட்கள் சொல்லுகிறது அல்லவா? ஒரு நாள் இருந்தா என்ன அர்த்தம், என்ன ஆயிரப்போகுது? இப்படி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சகோதரி என்ன பண்ணினாங்க, இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லி ட்ரை பண்ணி அவங்களுடைய புத்தி சுவாதியத்தில் குழப்பம் ஏற்பட்டு
பைத்தியகார ஆஸ்பத்திரியில அவர்கள் அவருக்கு ஒரு அட்மிஷன் கொடுத்து அங்க சைக்காட்ரிக் டிபார்ட்மெண்ட்ல அட்மிட் பண்ணியிருக்காங்களாம். இதை நான் செய்தித்தாளில வாசித்தேன். இப்படிப்பட்ட குழப்பத்திற்கு தள்ளக்கூடிய போதனைகள் ஏராளமாய் பெருகி இருக்கிறது. இதை விட்டு ஆன்மீகம் என்று சொல்லி தெய்வம் இங்கே இருக்கிறது, கடவுள் அங்கே இருக்கிறது, இங்கே சென்றால் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஞான ஒளி கிடைக்கும், இந்த இடத்தில் சென்று இப்படிப்பட்ட ஒரு பானத்தை நீங்கள் பருகினால் அதற்கு பின்பே நீங்க அந்த விதமான ஒரு காரியங்களில நீங்க சடங்காச்சாரங்களில ஈடுபட்டால், கிறிஸ்துவத்தை மேற்கொண்டு நான் சொல்லுகிறேன், டிவைன் சென்டர்ஸ் என்று சொல்லி நிறைய கரிஸ்மெட்டிக் பிரேயர்ஸ் என்ற பெயர்ல பெரிய சிலுவை இருக்கும், இயேசு கிறிஸ்துவன் நாமம் எழுதியிருப்பாங்க, இயேசு என்னென்னமோ இயேசு எந்திரிக்கிறார், இயேசு உட்கார்றாருன்னு என்னென்னமோ டைட்டில வச்சுக்கிறானுங்க இல்லையா. அப்போ அதையெல்லாம் பார்த்து நம்ம ஜனங்க என்ன பண்றாங்க, ஆன்மீகத்தில் நான் வளர வேண்டும். சோ மனிதனுடைய கட்டமைப்பு எப்படியாக படைக்கப்பட்டிருக்கிறது என்று உங்களுக்கு நீங்கள் யாவரும் அறிந்த உண்மையை ஒரு எளிதான காரியம், இதெல்லாம் பெரிய விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த ஆவியானது பார்ப்பீர்களானால் தேவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட காரியம் இந்த சரீரத்துக்குள் அமர்ந்திருக்கிறது. ஆத்மா என்பது நித்தியமாய் மனிதன் கடவுளை போலவே வாழக்கூடிய ஒரு காரியமாவது. இந்த வெளியே இருக்கக்கூடிய கட்டமைப்பு உடல் மண்ணுக்கு திரும்பும். பிரசங்கி 12வது அதிகாரம் 7வது வசனத்தை பார்ப்பீர்களானால் ஆவியானது தேவனிடமே திரும்பி விடுமாம், ஆத்மா தன்னுடைய இடத்திற்கு தானாகவே சென்று விடுமாம். அந்த ஆத்மாவுக்கு எப்படி தெரியும் என்று பார்ப்பீர்களானால் மத்திய 12வது அதிகாரம் 36வது வசனத்திலும், அதே பிரசங்கி 12வது அதிகாரம் 14வது வசனத்திலும் மனிதன் தான் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் நிகழ்வுகளுக்குள் எல்லாம் இந்த உலகத்தில் வாழ்கிறப்போ அவன் ஒரு காலகட்டத்துல அவன் கணக்கு கொடுக்க வேண்டுமா. எதன் அடிப்படையில கணக்கு கொடுப்பான், எப்படியாக அதை நல்ல கணக்கு கெட்ட கணக்கு என்று சொல்லி நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். அதுக்கு நீங்க மேத்ஸ் டீச்சரா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா அந்த வேலையை ஆண்டவரே பார்த்துக் கொள்வார். எதன் அடிப்படையில கணக்கை நீங்க படித்து நீங்க அதாவது என்ன சொல்றது, எக்ஸாம் பேப்பர் கொஸ்டின் பேப்பர் வருது இல்லைங்களா, கேள்வி தாள் வரும் இல்லையா, அதன்படி நீங்க எழுத தொடங்குவீர்கள். ஏதோ ஒரு புத்தகத்துல நீங்க வாசித்து அந்த புத்தகத்துல பயிற்சி பெற்று, அது போக கைடு புத்தகம் இது அதுன்னு என்றெல்லாம் டியூஷன்லாம் வைத்து எல்லாம் தேர்ச்சி பெற்று அங்கே ஒரு அறைக்குள் சென்று எக்ஸாமினேஷன் ஹால்குள்ள சென்று இப்படியாக நீங்கள் எக்ஸாம் எழுத தொடங்குவீர்கள். அதை திருத்தக்கூடிய அந்த தாளில் எழுதியிருக்கக்கூடிய காரியங்களை திருத்தக்கூடிய ஒரு எக்ஸாமினேஷன் டீச்சர், அவரும் அதே புத்தகத்திலிருந்து தான் வாசித்திருப்பார், படித்திருப்பார். அந்த புத்தகத்தில் இருப்பதை நீ சரியாக எழுதினாயா என்று சொல்லி அவர் வெரிஃபை பண்ணி பார்த்து, சரியாக இருந்தால் 10க்கு 10 மதிப்பெண்ணும், இல்லை என்றால் 10க்கு கோழி முட்டையும், சில பேர் நல்லா பெரிய பெரிய முட்டையா வாங்கிட்டு வருவாங்க எக்ஸாம், குறிப்பாக மேத்ஸ் எக்ஸாமினேஷன் போச்சுன்னா போச்சு கணக்கு. ஏன் மேத்ஸ் உதாரணத்துக்கு எடுக்கிறேன் என்றால் அதுதான் மத்திய 12:36 கணக்கு, அக்கௌண்ட்ஸ், யூ ஹேவ் டு செட்டில் யுவர் அக்கௌண்ட்ஸ். அக்கௌண்ட்டை நீங்க சரியா செட்டில் செய்யவில்லை என்றால் கோழி முட்டை தான் கிடைக்கும். கோழி முட்டை வாங்கினவங்க யாரும் பரலோகத்துக்கு எட்ட முடியாது. எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? அப்போ நம்மளுடைய கணக்குகளை எப்படி நாம் சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், நமக்கு இருக்கக்கூடிய அந்த புத்தகத்தின் பெயர் தான் விவிலியம். விவிலியத்தில் இருக்கக்கூடிய நியாயப்பிரமாணங்கள், கட்டளைகள், நியமங்கள், எல்லா விதமான கோட்பாடுகள், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்துல. இவைகளை கொண்டு உங்கள் வாழ்க்கையை எப்படியாக நீங்கள் கையாளுறீர்கள், உங்கள் எண்ணங்களை, வாயின் சொற்கள், எங்கே செல்லுகிறீர்கள், யாரை சந்திக்கிறீர்கள், இவைகளை எல்லாம் நீங்கள் சரியாக கடைபிடிக்கும் மாத்திரத்துல நீங்கள் யாவரும் பார்ப்பீர்களானால் தேவனை கிட்டி சேர்ந்து தேவனை போலவே மாறிவிடுவீர்களாம். அதுதான் அதோடைய சாராம்சம், அதுதான் அதோடைய மகத்துவம். அதற்காக தான் விவிலியத்தை வாசித்து விவிலியத்தின்படி நாம் நடப்பதற்கு ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்வதோடு கூட அதன் அடிப்படையிலே வாழ்ந்து வருவோம் என்றால் ஒரு காலகட்டத்துல முயற்சி இல்லாமலே நீங்கள் தேவனை போல செயல்பட தொடங்கி விடுவீர்கள். ஆரம்ப காலத்துல நீங்க வாகனத்தை இயக்கும் போது ஒரு எல்எல்ஆர் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து ரொம்ப கேர்ஃபுல்லான, யாரும் பேசக்கூடாது, இப்படியாக வாகனத்தில் ஏறினால் கண்கள் எல்லாம் எல்லா பக்கம் இருக்கும். ஆக ஒரு 10 வருஷம் நடைமுறையில் அப்படியே நீங்க ஓட்டி என்ன ஆகுறது என்றால்
நீங்க வாகனத்தை இயக்குறப்போ போனை செக் பண்ற போன் எல்லாம் செக் பண்ணாதீங்க. போன் அட்டன் பண்றது என்ன, பக்கத்துல பேசி ஜோக் அடிச்சு சிரிச்சுட்டு இயல்பா உங்க மூளை செயல்பட ஆரம்பிச்சிடும். ஏன்னு கேட்டா அந்த வாகனத்தை ஓட்டி ஓட்டி உங்களுக்கு ஒரு அனுபவம். அதே போலதான் விவிலியத்தில் எழுதப்பட்ட காரியங்களை நீங்கள் நடைமுறைக்கு கொண்டு வந்து அதை வாழ தொடங்கி விட்டீர்கள் என்றால் சில ஆண்டுகளுக்கு பின்பே நீங்கள் தேவனைப் போலவே மாறிவிடுவீர்கள். அதுதான் யோவான் 14:12 இயேசு சொல்லியிருக்கிறார், என்னை போல காரியங்களை செய்வீர்கள், என்னை போலவே மாறிவிடுவீர்கள், என்னை காட்டிலும் அதிகமான காரியத்தை செய்வீர்கள். ஆயினும் தேவகுமாரனுக்கு மேலான ஸ்தானத்திற்கு நாம் எட்ட முடியாது. ஏனென்றால் அவர்தான் தேவன். ஆனால் அவரை போலவே நாம் மாறிவிடுவோம். எவன் ஒருவன் இதன் அடிப்படையில செயல்படுகிறானோ, அவன் சிந்தை மாறுகிறதோ, அவனுக்கே மோட்சத்தில் இடம் உண்டு. அதற்காக தான் இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு நாட்களும் ஈடுபடுகிற ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் நாம் கவனமாக ஜாக்கிரதையாக காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதாகமும் மறுபடியும் மறுபடியுமாய் அழுத்தமும் திருத்தமுமாய் சொல்லிக்கண்டே வர காரியத்தை கோட்டை விட்டு விடுகிறோம். நமக்கு தெரிந்த இடத்துல எல்லாம் செல்லுகிறோம். எவன் என்ன சொன்னாலும் அவைகளை எல்லாம் நாம் செவிகளில் நாம் புகுத்தி கொள்ளுகிறோம். அதன்படி நம் வாழ்க்கை முறை இயங்க தொடுகிறது. ஒரு காலகட்டத்துல ஐயா இது சரியில்லைன்னு கண்டுபிடித்த பிறகு இன்னொருவனிடம் செல்லுகிறோம். இன்னொரு இடத்திற்கு நாம் தேடி அலைகிறோம். அவன் சொல்லக்கூடிய காரியத்தை எல்லாம் மறுபடியும் முயற்சி செய்கிறோம். இல்ல இது சரியில்லை. இந்த மாதிரி செய்து செய்து ஒரு காலத்துல நீங்கள் மறித்து விடுகிறீர்கள். அப்போ உங்க கணக்கு எவ்வண்ணமா இருக்கும்? கோழி முட்டையாக இருக்கும். அதற்கு பதிலாக தான் நாங்க சொல்லுகிறோம், விவிலியத்திற்குள்ள ஏற்கனவே அந்த கட்டமைப்புக்குள்ள இருக்கக்கூடிய காரியத்தை வாசிக்க தொடங்குங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறார், வழிநடத்த விரும்புகிறார், போதிக்க விரும்புகிறார். எல்லா விதமான காரியங்களையும் உங்களுக்கு சொல்லி தந்து உங்களை தேற்றி உங்களை வழிநடத்த அவர் தயாராக இருக்கிறார். நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? நீங்கள் விருப்பமா இருக்கிறீர்களா? அவைகளை பரிசோதித்து பார்த்து தேவனோடு கூட இணைந்து நீங்கள் வேலை செய்ய வேண்டுமா உங்களை அழைக்கிறோம். கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நாம் முன்னேறி சொல்லுவோம். ஆதியாகமத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்பிலே நாம் பல மாதங்களாக சில ஆண்டுகளாக நாம் நிறைய காரியங்களை நாம் வேதாகமத்தின் அடிப்படையில இங்கே வாசிப்பதோடு கூட தியானித்து இதை பழைய ஏற்பாடிலிருந்து புதிய ஏற்பாடோடு கூட ஒப்பிட்டு பார்த்து பல காரியங்களை நாம் கற்று வருகிறோம். எங்களோடு கூட நீங்க இணைந்திருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். இது 176வது அத்தியாயம். ஏறத்தாழ 200 அத்தியாயத்துக்கு நேராக நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட அதாவது என்ன சொல்றது, கணம் நிறைந்த ஒரு போதனையை நீங்க கேட்பது கொஞ்சம் கடினமான காரியம். எந்த திருச்சபையை நாங்கள் குற்றம் கூறவில்லை. எந்த இவாஞ்சலிஸ்ட்மார்களையும் மிஷனரிமார்களையும் நாங்கள் விரல் காட்டி பேசவில்லை. அவர்களுடைய ஊழியமும் அவர்களுடைய அழைப்பும் வேறு. எங்களோட ஊழியம் எங்களோட அழைப்பு வேறு. எனக்கு கர்த்தர் கொடுத்த மிகப்பெரிய பாரம் என்னவென்றால், என்னுடைய கிறிஸ்துவ சகோதர சகோதரிகள் இந்த வேதாகமம் என்கிற காரியத்துல அவ்வளவாக காலூன்றி நிற்கவில்லை. அந்த ஆழத்தையும் அகலத்தையும் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அதனால் தான் அவர்களுடைய வாழ்க்கை சீர்கெட்டிருக்கிறது. இன்றைக்கு திருச்சபைகள் எல்லாம் பார்ப்பீர்களானால் வேறு விதமாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காரியமாவது. எந்த திருச்சபைகளையும் எடுத்துக்கொள்ளுங்கள், வேதாகமத்தோட ஒப்பிட்டு பாருங்க, பெரிய ஒரு கேப் இருக்கும். ஒரு பெரிய ஒரு இடைவேளை இருக்கக்கூடிய காரியமாவது. 40,000 திருச்சபைகளுக்கு மேலாக இருக்கிறதாம் கிறிஸ்துவத்திற்குள்ள. ஏன் 40,000 திருச்சபைகள்? அங்கே உங்களுக்கு பதில் தெரிந்துவிடும். ஏனென்றால் வேறுபட்ட கருத்துகள். ஏன் வேறுபட்ட கருத்துகள் வருகிறது? அங்கேதான் பிசாசு அவனுடைய விளையாட்டை தொடங்கிவிட்டான், அவனுடைய ஆட்டத்தை தொடங்கிவிட்டான். குழப்பம். அதுதான் ஆரம்பத்திலே சொன்னோம் இல்லையா? வேதாகமத்துல ஒன்றை குறித்து சொல்லியிருப்பாங்க, பரிசுத்த ஆவியானவர் எழுதி வச்சிருப்பாங்க. இவன் ஒன்னு மாதிரி ஒரு விளக்கம் கொடுப்பான், அவன் ஒரு விளக்கம் கொடுப்பான். ரெண்டு பேரும் இயக்குறவன் பரிசுத்த ஆவியானவர் இருப்பான். ஏன் வேறுபட்ட கருத்து? there's divisions. ஆனால் இரண்டு பேருமே தவறு என்று சொல்ல முடியாது. அதுல ஒருத்தன் சரியா கூட இருக்கலாம். ஏன்னு கேட்டா அவனை இயக்குறவன் பரிசுத்த ஆவியானவராக இருப்பார். அதனால்தான் ஆவியை பகுத்தறி வேண்டும் என்று சொல்லி 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 21 23 வசனத்தை வாசித்து பார்த்துக் கொள்ளுங்கள். அதுல தெளிவாக சொல்லியிருக்கிறது, ஆவியை பரிசோதித்து பார்த்து அதன் காரியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இது பரிசுத்த ஆவியானவரிடம் இருந்து வந்ததா இல்லை என்று அசுத்த ஆவியிடம் இருந்து வந்ததா?
அதற்காக தான் இந்த டீட்டெயில்டான பைபிள் டீச்சிங் ரொம்ப அவசியமாக இருக்கிறது. சரி, 1 7 அதிகாரங்களை நாம் முடித்துவிட்டு 8வது அதிகாரத்துக்குள் வெற்றி நடை போட்டு நாம் சென்ற அத்தியாயத்துல ஒரு ரத்தின சுருக்கமாக சில காரியங்களை சொல்லி தந்தோம். 1 7 அதிகாரங்களில நடைபெற்ற சில காரியங்களை ரத்தின சுருக்கமாக பார்த்து நாம் 8வது அதிகாரத்துக்குள் கடந்து செல்லலாம். ஆண்டவராகிய தேவன் இந்த பூமியை சிருஷ்டித்தார், மனுஷனும் மனுஷியும் படைத்தார், உலகத்தின் அதிபதியாய் மனுஷனை அங்கே உட்கார வைத்தார். எல்லா படைப்புகளுக்கும் அவனை ஒரு இளவரசனாக அங்கே தோற்றம் அமைத்து அப்படியாக ஒரு ஸ்தானத்தை கொடுத்து எல்லாவற்றுக்கும் மேலான ஆளுமை செலுத்தும்படி அவன் நியமிக்கப்பட்டான். பிசாசு உடைய வஞ்சனையினால் ஏவாள் விழுந்தால், ஆதாமும் விழுந்தான், மனுஷகுலம் விழுந்தது. மாந்தர்கள் எல்லாம் அடிமைகளாக எடுக்கப்பட்டார்கள். பாவத்துடைய பின்விளைவு சுயரூபத்தை அவர்கள் சந்திக்க தொடங்கினார்கள். அது கொலை, காமவிகாரம் மற்றும் விக்கிரகம், இச்சை, எல்லா விதமான காரியங்களும் பிறந்தது. தேவன் व्यसனப்பட்டார். இந்த மனிதனை உருவாக்கினதற்காக நான் व्यसனப்படுகிறேன் என்று சொன்னார். இந்த உலகத்தை அழித்து விடலாம் என்ற தீர்மானத்துக்கு வரும் மாத்திரத்தில் நோவா தேவனுடைய கண்களில் கிருபை பெறுகிறார். அவர் மூலமாக பேழை என்றால் இயேசு கிறிஸ்துவின் நாமம், புதிய உடன்பாட்டின் அந்த புதிய உடன்படிக்கையின் காரியத்தோடு கூட நாங்கள் ஒப்பிட்டு இப்படியாக காரியத்தை கற்றுக்கொண்டு வருகிறோம். 7வது அதிகாரத்தில் மகா ஜல பிரளயம், மகா உபத்திரவ காலத்தோடு கூட ஒப்பிட்டு நிறைய காரியங்களை இங்கே நாம் கற்றுக்கொண்டோம். தேவனாகிய கர்த்தர் எதற்காக இந்த பேழையை இங்கே அனுப்புகிறார்கள் என்றால், முக்கியமான காரணம் நோவாவுடைய குடும்பத்தை காப்பாற்றும்படி. பேழை என்கிறது இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமத்தை தேடுகிறவர்கள் ரட்சிப்படைந்து கொள்வார்கள், பாதுகாப்பை பெற்றுக் கொள்வார்கள், எல்லா விதமான தீங்குகள் இருந்தும் காப்பாற்றப்படுவார்கள். ஆகையால் போராட்டம் இல்லாமல் இல்லை, போராட்டம் வரும். ஆனால் போராட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பின்விளைவு, தீங்கு உங்களை சேதப்படுத்தாதபடி எப்படி இந்த பேழை நோவா குடும்பத்தை காப்பாற்றினதோ, அதே போல என்னையும் உங்களையும் ஒவ்வொரு நாளிலும் இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமம் காப்பாற்றக்கூடியதா இருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்துடைய அந்த செயல்பாட்டிலே நீங்கள் வாழத் தொடங்கிவிட்டால், மகா உபத்திரவ காலம் அதற்கு முன்னுரையாக உபத்திரவ காலம் தொடங்கிவிட்டது. எங்கே பார்த்தாலும் உபத்திரவம் தான், எதை எடுத்தாலும் உபத்திரவம் தான். குறிப்பாக கிறிஸ்துவர்கள் இயேசுவின் நாமத்தை ஏற்றுக்கொண்டு வேதத்தின் நியாயப்பிரமாணங்கள் கட்டளைகளின் அடிப்படையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? நானும் நீங்களும் தான் அந்த பிசாசுக்கு எதிரிகளாக மாறி இருக்கிறோம். அதனால்தான் பைபிள் விவிலியம் என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரியம். சரி, போகட்டும். 8வது அதிகாரத்துக்குள் நுழைந்திருக்கிறோம். 8வது அதிகாரத்தில் நாம் கற்றுக்கொள்ள 8வது அதிகாரம் 9வது அதிகாரம் இரண்டையும் சேர்த்து தான் பார்க்க போறோம். ஏனென்றால் 2 காரியங்களை இங்கே வேறு பிரித்து எழுதியிருக்கக்கூடிய காரியமாவது, ஒன்றாவது நோவா டெலிவரன்ஸ், நோவா விடுவிக்கப்படுகிறார், நோவா ரட்சிக்கப்படுகிறார். இரண்டாவது, ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய சிருஷ்டிப்புகளோடு கூட ஒரு புதிய உடன்படிக்கை அங்கே செய்யக்கூடிய காரியமாகுது. அதற்கு முன்பே உடன்படிக்கை என்றால் நோவாவோடு கூட தான் உடன்படிக்கை செய்திருக்கிற காரியத்தை நாம் 6வது அதிகாரத்தில் நாம் அதெல்லாம் நாம் தியானித்தோம், வாசித்தோம். அதற்குள்ள போனோம்னா ரொம்ப டைம் ஆயிடும். அதனால இந்த 8வது அதிகாரத்தில் 1வது வசனத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். அதுல சில காரியங்களை பார்த்து நாம் நிறைவேற்றி விடலாம். இங்கே மகா ஜலப்பிரளயம் நடந்தது. எவ்வளவோ நாட்களுக்கு இந்த நீர் நிலையானது பூமியின் மேலே இருந்தது. 40 நாட்களுக்கு விடாமழை பெய்தது. அதற்கு பின்பே 150 நாட்கள், அதாவது 7வது அதிகாரம் 24வது வசனத்துல, இந்த waters prevailed on the earth 150 days. 150 நாட்கள் அளவுல பார்ப்பீர்களானால்
பூமியின் மேல நீர்நிலை அப்படியே இருந்ததாம். ப்ரிவைல்ட் என்றால் குறையவே இல்லை, அதிகரிக்கவும் இல்லை. கீழே இறங்குவதற்கும் வழி இல்லை, தப்பி செல்வதற்கு இடம் இல்லை. இப்படியாக சூழ்நிலை நீரினால் நிரம்பப்பட்டிருந்த சூழ்நிலை. அதன் மேல நோவாவுடைய படகு அங்கே பிரயாணத்தில் ஈடுபட்டு மெதுவாக மிதந்து செல்வது. ஏன்னா மழை நின்று விட்டது, மதகுகள் எல்லாம் மறுபடியுமாய் மூடப்பட்டது. வானத்தின் மதகும் பூமியின் கீழே இருக்கக்கூடிய மதகும் மூடப்பட்டது. இந்த மதகுகளை எல்லாம் குறித்து நாம் ஏற்கனவே விவரித்து விட்டோம். அதை குறித்து பல காரியங்களை நாம் பேசியிருக்கிறோம். 8வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை இப்போ நாம் தொடர்ச்சியாக இப்போ ஒரு காரியம் உங்களுக்கு புரியுது இல்லையா? இது வந்து ஒரு முன்ருசி, ஃபோர்டேஸ்ட் ஆர் ப்ரிஃபேசிங், முன்னுரை. அந்த முன்னுரை தருவதற்கு தான் இவ்வளவு நேரம் ஆகுது. முன்னுரை மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனென்றால் அதை சொல்லவில்லை என்றால் உங்களுக்கு பழைய காரியத்தை, நிறைய பேர் நேரம் உள்ள போடுறீங்க இல்லையா, பழைய செஷன்ஸ் எல்லாம் கேட்காம. அவங்களுக்கு அவசரம் இதெல்லாம் நான் சொல்ல வேண்டியதா இருக்கு. இல்லைன்னா நேரம் நானும் ஆரம்பிச்சிடலாம், 20 நிமிஷம் அதிலே போயிடுது. 8வது அதிகாரம் 1வது வசனம். Then God remembered Noah and every living thing and all the animals that were with him in the ark. God made a wind to pass over the earth and the waters subsided. கர்த்தராகிய தேவன் நோவாவையும் அவரோடு கூட பிரயாணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா விலங்குகள், உயிரினங்கள் மற்றும் எல்லா கால்நடைகளை எல்லாம், அந்த பேழைக்குள் இருக்கிற காரியங்களை எல்லாம் நினைவு கூறுகிறாராம். இதை ஒரு பகுதியாக எடுத்துக்கொள்ளலாம். 2வது பகுதி அதே வசனத்தில் பார்ப்பீர்களானால், and God made a wind to pass over the earth. தேவனாகிய கர்த்தர் ஒரு காற்றை பூமியின் மேல் அப்படியே இயங்க செய்கிறார். விண்ட் என்றால் சாதாரண காற்று, அதாவது காத்து நிறைந்ததுதான் இந்த உலகம். காற்றை கண்களில காண முடியாது. ஆனால் அதுவே சற்று என்ன சொல்றது, சற்று ஒரு 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 விசைப்படகு இயங்கி கொண்டிருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அந்த படகுல இருக்கக்கூடிய அந்த ஒரு கொடி மாதிரி வச்சிருப்பாங்க. அதை வைத்துதான் எந்த திசையிலிருந்து காத்து அடிக்குது என்று சொல்லி அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். ஆனால் சில நேரங்களில் காத்தே அடிக்காது, அமைதலாக இருக்கும். ஆக இங்கே அமைதலாக இருந்து கொண்டிருக்க, அதான் மழையெல்லாம் நின்று ஓய்ந்து அப்படியே அமைதலா இருக்குது. காத்து இது ஒண்ணுமே கிடையாது. திடீர்னு ஒரு புயல் அல்ல, ஒரு மிதமான ஒரு காத்து அந்த இடத்தில் வீசக்கூடியதாவது. அதற்கு பின்பே நீர்நிலையானது இறங்க தொடங்கியது. இது 3 பகுதிகளாக பிரித்து நாம் பார்த்து 3ஐயும் ஒன்று சேர்த்து பார்க்கிறப்போ உங்களுக்கு நல்லா விளங்கிவிடும். பார்க்கலாம். இதை முடிக்க நாம் முயற்சி செய்வோம். முதலாவது, God remembered Noah and every living thing and all the animals that were with him in the ark. ஆண்டவராகிய தேவன் நினைவு கூறுகிற தேவன். அப்படி என்றால் ஆண்டவர் நினைவு கூறாமலே இருந்து விட்டாரா? அவருடைய கண்களில நோவாவும் அவனுடைய குடும்பமும் அவனோடு கூட பிரயாணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாம் ஆண்டவர் மறந்து விட்டு, ஐயோ நான் மறந்துட்டேனப்பா அப்படின்னு இந்த தூக்கத்துல இருந்து எழும்புவாங்க இல்லையா, அப்படி சகதியா எந்திரிச்சு ஐயோ ஓடி போய் பார்க்கலாம், என்னாச்சு, கப்பல் என்னாச்சு, மூழ்கி விட்டதா, அப்படி என்று சொல்லி நினைவு கூர்ந்தாரா? இல்லை, தன்னுடைய ஞாபகத்தில் தான் நோவா இருந்திருக்கிறார். ஆனால் சில காலங்களுக்கு பின்பே, அதாவது சில நாட்களுக்கு பின்பே நான் மறுபடியுமாய் நினைவு கூறுவேன் என்று அவர் ஒரு தீர்மானத்துக்குள்ள வந்தாரா. இது ரொம்ப குழப்பம் நிறைந்த ஒரு கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்ட். இதை நாம் சரியா விளங்கி கொள்ள வேண்டும் என்றால் சற்று மெதுவாக தான் இதை நாம் விளக்க வேண்டிய அவசியம், விளக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இல்லைங்களா? இப்ப இதை நாம் வாழ்க்கை முறையோடு கூட ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். மறுபடியும் நான் நினைவூட்ட விரும்புகிறேன். 8வது அதிகாரத்தில் நோவாவுடைய விடுதலை குறித்து மட்டுமல்ல, ரட்சிப்பை குறித்து மட்டுமல்ல, புதிய ஏற்பாடுல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக பிறந்த ரட்சிப்பை குறித்தும் நாம் ஒப்பிட்டு பார்த்து நாம் சில காரியங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். அதனால்தான் இதை
சற்று நேரம் எடுத்து நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்தில் தள்ளப்பட்டிருக்கிறோம். சரி, தேவன் நினைவு கூறுகிறவர். ஆண்டவராகிய கர்த்தர் எல்லாவற்றையும் தன் நினைவில வைத்திருக்கிறவர். தேவனாகிய கர்த்தர் எந்த காரியத்தையும் மறந்து போவதில்லை. அது நல்ல காரியமா இருந்தாலும் சரி, கெட்ட காரியங்களாக இருந்தாலும் சரி, நன்மைக்கு ஏதுவான காரியங்களா இருந்தாலும் சரி, துர் எண்ணங்களுக்கு உரிய காரியங்களா இருந்தாலும் சரி, தேவன் அனைத்தையும் நினைவில வைத்திருக்கிறார். இந்த யானை இருக்கு பாத்தீங்களா, அதோட ஞாபகம் பயங்கரமா இருக்குமாம். எப்பவோ நடந்தது. ஏன்னா அந்த யானை வந்து சர்வசாதாரணமா 70 வயசு 80 வயசு, சில யானை எல்லாம் 100 வயசு வரைக்கும் இருக்கும். அப்போ சிறு பிராயத்துல நடந்தது கூட 100 வயசு ஆனாலும் அது மறக்காதாம். அதனாலதான் தன்னுடைய ஆசான், அந்த கேர்டேக்கர் இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த கேர்டேக்கர் ஒருவேளை இறந்துட்டாருன்னு வைங்களேன், வந்து வாரக்கணக்குல சாப்பிடாது, அழுகுமா அப்படியா. ஏன்னா அதோடைய நினைவில் இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம், அதோடைய நினைவு மண்டலத்தில் இருக்கக்கூடிய காரியத்தை எல்லாம் நினைத்து பார்க்குமாம். என்னை எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டான், இந்த மனுஷன் என்ன குட்டி யானையா இருக்கிறப்போ, அது குட்டி யானையா பெரிய யானையா கூட தெரியாது. ஏன்னா அது என்ன கண்ணாடியிலே பார்த்து முடியெல்லாம் செய்வது இல்லைங்களா. அது யானை, அவ்வளவுதான். எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் இந்த மனிதனோட கூட பழகினேன், விளையாண்டேன், ஓடி பிடிச்சு விளையாண்டேன். என்ன அவர் தான் படுக்க வச்சு குளிக்க வைப்பாரு. நல்ல பெரிய பெரிய உருண்டையா பிடிச்சி என் வாயில ஊட்டி விடுவாரு. கரும்பு இதெல்லாம் கொடுப்பாரு. அவர் என்ன அப்படியே தும்பிக்கையை பிடிச்சி அவர் தான் வழி நடத்தி என்னை கூட்டிட்டு போவாருன்னு சொல்லி, அது ஒரு குழந்தை மாதிரி தான். யானை தான் பெரிய உருவம் தான் பெருசே தவிர, இருதயம் பாத்தீங்கன்னா குழந்தை மாதிரி. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மிருகம். இந்த யானையோட உருவத்தை வச்சு இன்னைக்கு என்னென்னமோ பண்ணிட்டானுங்க, விட்டுருங்க, அதை பத்தி எல்லாம் நான் பேசல. பட் யானைங்கிறது வந்து ஒரு அருமையான ஒரு மிருகம், நன்றி இருதயம் படைத்த ஒரு மிருகம். நாயை காட்டிலும் அது ரொம்ப நன்றி. நாய்க்கு நாய் வந்து அத்தா பெரிய சைஸ்ல இருந்ததுன்னா எவ்வளவு நன்றியோட உள்ளத்தோட இருக்குமான்னு தெரியாது நமக்கு. சரி, அதை விட்டுருங்க. இப்போ அது நினைவுல கொண்டு வந்து பல காரியங்களை யோசித்து அழுது புறம்புமா. த மோஸ்ட் எமோஷனல் அனிமல் பார்ப்பில்லானால் எலிஃபென்ட் தான். அதோட குடும்பத்துல யாராவது ஒரு ஒரு யானை மரித்து போய் விட்டுன்னா ரொம்ப ஃபேமிலி ஓரியன்டான ஒரு அனிமல். அந்த துக்கத்தை அதனால சகித்து கொள்ள முடியாதாம். அது ரொம்ப ஒரு உருன்னு உருன்னு ஒரு சத்தம் போட்டு அழுவும். கண்கள் எல்லாம் இந்த கண்ணீர் வருவதெல்லாம் பார்க்கலாம். சோ எதற்காக இந்த உதாரணத்தை நான் ஞாபகத்துக்கு கொண்டு வந்தேன் என்றால், உதாரணமாக ஒரு யானைக்கே பார்ப்பீர்களானால், அதாவது கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய காரியத்தை எல்லாம் ஞாபகத்தில் வைத்து அழுகும் என்றால், ஆண்டவராகிய தேவனுடைய புத்தி சுவாதியத்திலிருந்து ஏதாவது காரியம் மறந்து விடுவார் என்று சொல்லி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கிறதா? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, எனக்கு இந்த சந்தேகம் பல நாட்களாக இருந்தது. ஏனென்றால் என் வாழ்க்கையில நிறைய காரியங்களுக்கு எனக்கு விடுதலை இல்லாமல், ஒரு விடை தெரியாமல், ஒரு கண்களை கட்டிவிட்ட ஒரு காரியமாவது, இருளான சூழ்நிலைகள் மாறாதபடி, தடைப்பட்ட காரியங்கள் அங்கே விலகி போகாதபடி, பெரிய தடை கற்கள் எங்க சென்றாலும் காலு போய் நெக்கு நெக்குன்னு இடிச்சுக்கிட்டே இருந்ததுன்னு வைங்களேன், ஒரு கட்டத்துல உங்களுக்கு நடக்கிற ஆசையே போயிடும். எங்க போனாலும் நெக்கு நெக்குன்னு இடிக்குது, என்னால வலி தாங்க முடியல, பேசாம நான் இங்கேயே உக்காந்துடுறேன் அப்படி என்று சொல்லி உங்களுடைய எண்ணமானது ஒரு விதமான சோர்வுக்குள்ளாக தள்ளப்படக்கூடிய காரியமாகுது. எத்தனை பேர் இந்த மாதிரி ஒரு அனுபவங்களுக்குள் நீங்கள் கடந்து சென்றிருக்கிறீர்கள், சென்று சென்று கொண்டிருக்கிறீர்கள்? இல்ல, எனக்கு இதெல்லாம் இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டதே இல்லைங்க, எனக்கு எப்பவுமே நான் ரொம்ப ஸ்டடியா போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றவங்க யாராவது இருக்கிறீங்களா? தயவு செஞ்சு எனக்கு உங்க அட்ரஸ் கொடுங்க, உங்களை வந்து பார்க்கணும். அப்படி சொல்லக்கூடிய மனிதன் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. நம் வாழ்க்கை என்கிறது வாழ்க்கை என்பது ஒரு பிரயாணம். அந்த பிரயாணத்துல மேடுகளும் உண்டு, பள்ளங்களும் உண்டு என்று வேதாகமம் சொல்லுகிறது. அதுல மலை போல அனுபவங்களும் உண்டு, பள்ளத்தாக்கு கூடிய அனுபவங்களும் உண்டு. சில அனுபவங்கள் மலை ஏறுவது போல இருக்கும், மிக கடினம். மலை ஏறுறவங்களுக்கு தெரியும், குச்சி கிச்சி எல்லாம் வச்சு கூனியாக்க ஏறுவாங்க, எனக்கு கால் வலிக்க ஆரம்பிச்சிடும். அப்படியாக நான் சில நடைப்பிரயாணங்களில் ஈடுபட்டிருக்கிறேன் என் வாழ்க்கையில. அது வேலை சம்பந்தப்பட்ட சில
காரியங்களா இருக்கலாம், குடும்பம் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய சில உறவு சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், பிள்ளைகள் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், பெற்றோர் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், இல்லை என்றால் வியாதி உடல்நிலை சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், இல்லை என்றால் நம் கடன் தொல்லைகள், பிரச்சனைகள், இவைகள் அவைகள் என்று சொல்லி ஏராளமான ஒரு பெரிய ஒரு பட்டியலே எழுதக்கூடிய காரியமா இருக்கலாம். அதுதான் மலை மேல் கடந்து செல்லக்கூடிய பிரயாணமாவது. அதே போல பள்ளத்தாக்கு என்றால் சருன்னு இறங்கிரும். மலை மேல ஏறி உச்சியில போய் நின்னு அந்த காட்சியை நீங்க ரசித்து பார்ப்பீர்களானால், ஒக்கணைகள் என்று சொல்லி ஒரு இடம் இருக்கிறது. இங்க பெங்களூர்ல இருந்து பக்கத்துல தான், போயிடலாம் 2-3 மணி நேரத்துல. நான் சிறு பையனா இருக்கிறப்போ அந்த பரிசல்ல கூட்டிட்டு போய் அந்த தண்ணி நீர்நிலையில போய் ஒரு மலையில ஏறி போய் அந்த மலை மேல நின்று அந்த காட்சியை பார்ப்பதென்றால், ஆஹா, அற்புதமான காட்சி. அதை நினைத்தால் இப்பொழுது கூட எனக்கு உடம்பெல்லாம் சிலுத்து விடும். ஏனென்றால் எப்படித்தான் அவ்வளவு பெரிய மலை நான் ஏறினேன் என்று தெரியாது. 9 வயசு இருக்கும் எனக்கு, அவ்வளவுதான். மேல ஏறிட்டோம். ஆனா இறங்குறப்போ முடியவே இல்லைங்க. கீழே சறுக்கி விழுற மாதிரியே, கால் விழுற மாதிரியே இருக்கு. ஏறுறது கூட சில நேரங்கள்ல எளிதா ஏறி விடலாம். ஏறின பிறகு அந்த உச்சியிலிருந்து அந்த காட்சிகள் எல்லாம் ரசித்து நாம் பார்த்து கொண்டிருப்போம் இல்லையா? அப்ப சருசருவென்று வாழ்க்கை சறுக்கி விடக்கூடிய காரியத்திலும் நாம் அந்த அனுபவங்களுக்குள்ளும் கடந்து சென்றிருப்போம். கஷ்டப்பட்டு மலை ஏறி, கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்து ஒரு நல்ல வீட்டை கட்டினால், வீடை பார்ப்போமானால் ஓட்டை உடசலமா இருக்கிறது. இந்த பக்கம் கார்பரேஷன்ல இருந்து லெட்டர் அனுப்புறான், என்னடா இன்னும் நீ வரி கட்டல. அந்த பக்கமா பாத்தீங்கன்னா சர்வேயர் மாதிரி இந்த காரியங்கள் வந்து இந்த லேண்ட், இந்த இடமானது ஆக்கிரமிப்புக்குள் இருப்பதனால ஒரு கேஸ் நாங்க ஃபைல் பண்ணியிருக்கோம். அப்படியே சறுக்கி விழுறது போட ஒரு அனுபவங்கள், தெரியாமல் போய் நீங்க சிக்கிக் கொள்ளக்கூடிய காரியமாவது, இந்த மாதிரி ஏராளமான உதாரணங்களை கொடுத்து கொண்டே இருக்கலாம். ஆனால் இந்த மலை பிரயாணமாகட்டும், இந்த பள்ளத்தாக்கின் பிரயாணமாக இருக்கட்டும், இரண்டுமே, இரண்டு பிரயாணங்களுக்குள்ளும் நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறப்போ ஒரு காரியம் நம் நினைவுக்குள் வந்து கொண்டே இருக்கும். தேவன் எங்கே இருக்கிறார்? கர்த்தருக்குள் அடங்கி இல்லாதவனை பற்றி நான் பேசவில்லை. அவர்கள் வேற விதமான வாழ்க்கை வாழ்கிறவர்கள். அவர்களுடைய கண்ணோட்டம் எல்லாம் வேற விதமாக இருக்கும். அவருடைய நம்பிக்கை எல்லாம் வேற இடத்திலிருந்து புறப்படக்கூடியதா. ஒரு மனிதனை நம்பி இருப்பார்கள், ஒரு காரியத்தை நம்பி இருப்பார்கள். சில பேர் பணத்தை நம்பி இருப்பார்கள். பணத்தை எண்ணிட்டே இருப்பாங்க, அக்கௌண்ட்டை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இவர்களை பற்றி எல்லாம் நாங்கள் பேசவில்லை. ஆனால் யாரை குறித்து பேசிக் கொண்டு வருகிறோம் என்றால், தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி நான் ரட்சிக்கப்பட்டேன். ஆனால் ரட்சிப்புக்கு பின்பே இந்த காரியமானது என் வாழ்க்கையில தொடர்ச்சியாக வருவதும் போவதுமாவே இருப்பதை நினைத்து பார்த்தால் என் உள்ளம் துவண்டு போகிறது. என்னுடைய புத்தி சுவாதியம் சோர்ந்து போகிறது. எத்தனை காலங்கள் தான் நான் இப்படி மேடுகளும் பள்ளத்தாக்கக்கூடிய அனுபவங்களுக்குள்ளும் நான் கடந்து செல்லுவேன். ஏறி நிக்கிறதுக்குள்ள சர்ன்னு சறுக்கி விட்டுறது. தேவன் ஏன் என்னை நினைவு கூற மாட்டேங்கிறார்? தேவன் என்னை குறித்து ஞாபகம் வைத்திருக்கிறாரா? நான் தேவனுடைய ஞாபக மண்டலத்துலதான், நினைவு மண்டலத்துலதான் இன்னும் என் பெயர் இருக்கிறதா? ஜீவ புத்தகத்தில் இருக்கக்கூடிய என் பெயரை ஆண்டவர் ஒருவேளை கிறுக்கி விட்டாரா? என்னிடம் இருக்கக்கூடிய பாவம் என்ன? என்னிடம் இருக்கக்கூடிய குறைபாடு என்ன? எனக்கு ஏன் இந்த சோதனை? எனக்கு ஏன் இந்த வேதனை? எனக்கு ஏன் இந்த வியாதி, வறுமை? எனக்கு ஏன் இந்த கொடுமை என்று சொல்லி உங்களுக்குள்ளாராகவே நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த குரலை ஒவ்வொரு நாளிலும் உங்கள் செவிகளுக்கு எட்டக்கூடிய அனுபவங்களுக்குள் நீங்கள் கடந்து செல்லக்கூடிய காரியம் என்று ஒன்று இருக்குமானால், அது உங்களுக்கு மட்டும் அல்ல, ஒரு நற்செய்தி. அந்த அனுபவம் உங்களுடைய அனுபவம் மட்டும் அல்ல பிரியமானவர்களே. இந்த உலகத்தில் யாரிடம் நீங்கள் சென்று பேசினாலும், கிறிஸ்துவர்களும் சரி, கிறிஸ்துவர்கள் அல்லாதவர்களும் சரி, யாவரும் கடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காரியமே, யாவரும் அனுபவிக்கக்கூடிய ஒரு காரியமே. சில பேர் பார்ப்பீர்களானால் ஒவ்வொரு நாளிலும் இந்த பிரயாணத்துக்குள் கடந்து செல்வார்கள். உங்களுக்காவது அதாவது அவ்வப்பொழுதோ இல்ல எப்பவாவது ஒரு நாட்களிலோ நடக்கக்கூடிய காரியமா இருக்கலாம். சில பேருக்கு பார்ப்பீர்களானால் ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு நரக ஆக்கினையில இருக்கிறது போல ஒரு அனுபவத்துக்குள்ள கடந்து சென்றிருக்கிறார்கள். மலை பிரயாணங்கள், பள்ளத்தாக்கின் பிரயாணங்கள். எதற்காக இதை குறித்து பேசிக்கொண்டு வருகிறோம் என்றால், இப்போ நோவாவை பத்தி பேசலாம்.
150 நாட்கள் தன் கண்களுக்கு முன்பேதான் அவர் இருக்கிறார். ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் நினைவு கூற வேண்டும். இன்றைக்கு வேதாகமத்துல 150 நாட்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆனால் அந்த நாட்கள்ல நோவாக்கு தெரியுமா? 150 நாட்கள் பின்பே ஆண்டவராகிய தேவன் என்னை நினைவு கூறுவார் என்று தெரியாது. அப்ப அந்த 150 நாட்களும் அவருடைய மனநிலை எப்படியாக இருந்திருக்கும்? ஒரு நாள் கடந்து போயிருக்கும், ஒரு வாரம் கடந்து போயிருக்கும், 2 வாரம் கடந்து போயிருக்கும், ஒரு மாதம் கடந்து போயிருக்கும். ஒரு மாதத்திற்கு 30 நாள் என்றால் 150 நாள் என்றால் 5 மாதங்கள்ங்க. அப்போ சில வேத பாரகர்கள் இதை ஆராய்ச்சி செய்து பார்க்கிறப்போ சில காரியங்களை திடுக்கிடும் தகவல்களை அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். என்ன தகவல் என்றால், நோவாவும் அவருடைய குடும்பத்தோடையும் மனநிலை மற்றும் அல்ல, அந்த பேழையில் வசித்திருக்கக்கூடிய எல்லா கால்நடைகள், எல்லா விதமான எவ்ரி லிவிங் திங் என்றால் அதாவது உயிரினங்கள் உடைய மனநிலை எப்படியாக மாறினது என்றால், ஒரு விதமான டிப்ரெஷன், பித்து பிடித்தது போல, பைத்தியம் பிடித்தது போல, மன அழுத்தத்திற்குள் தள்ளப்பட்ட மனநோயாளிகளாகவே மாறிவிட்டார்களாம். இல்லை என்று யாரானால் சொல்ல முடியுமா? அதற்காக தான் அந்த காரியத்தை நான் உங்களுக்கு நினைவூட்டினேன். தேவனாகிய கர்த்தர் 6வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். எந்த இடத்திலும் அவர் குறிப்பிட்டு சொல்லவே இல்லை, இப்படியாக 40 நாட்களுக்கு மழை வரும், 40 நாட்கள் மழை வந்த பிறகு 150 நாட்களுக்கு நீர்நிலைகள் எங்கேயும் தப்பி செல்ல முடியாதபடி, எங்கேயும் போகாதபடி அப்படியே தேக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையாவது. அதன் மேல நீ பிரயாணம் செய்து கொண்டிருப்பாய் அல்லவா? 150வது நாளிலே நான் வந்து உன்னுடைய கதவை தட்டி நான் உன்னை நினைவு கூர்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்தை எங்காவது எழுதியிருக்கிறாரா பரிசுத்தாவியானவர்? ஏன் எழுதல தெரியுங்களா? அப்படிப்பட்ட காரியம் நடக்கவே இல்லை, ஆண்டவர் அறிவிக்கவே இல்லை. அப்ப இங்க நோவாவும் நோவா கூட பிரயாணம் செய்யக்கூடிய அவருடைய சொந்த பந்தம், அதாவது அவருடைய மனைவியாரும் அவருடைய மருமகளும் அவருடைய பிள்ளைகளும் மற்றும் எல்லா உயிரினங்கள் 3 வகைகளாய் பிரிக்கலாம். நோவா தான் தலைவர். அவர் கூட அவருக்கு சீடர்களாக அவங்க பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறது அவர் குடும்பம். கால்நடைகள் எல்லாம் மற்றும் உயிரினங்கள் எல்லாம் ஒன்றுமே தெரியாது, 5 அறிவு படைத்தது. ஆனால் நோவாவே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ நோவாவுடைய மனநிலையில ஒரு விதமான பிரஷர் என்று சொல்ல, ஒரு அழுத்தம். என்ன நடந்துட்டு இருக்கீங்க? எவ்வளவு காலம்தான் இப்படியே நம்ம போய்கொண்டே இருக்க முடியும்? இப்ப ஆண்டவர்கிட்ட போய் கேட்கலாமா வேண்டாமா? கேட்டால் ஆண்டவர் ஒரு வேளை தவறாக நினைத்துக் கொள்வாரோ? நான் இப்படியாக உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாத்தி உன்னை இத்தனை நாள் உயிரோடு கூட வைத்திருக்கிறேன், என்னிடம் வந்தா இப்படிப்பட்ட கேள்வியை நீ கேட்கிறாய்? என்ன நடக்குது ஆண்டவரே? என்னை சுற்றி என்ன நடக்குது? எங்கே பார்த்தாலும் நீர்நிலைகள், இங்கேதான் நாங்க பேழைக்குள்ள இருக்கிறோம், பேழைக்குள்ளேதான் டாய்லெட் எல்லாம் போறோம், மற்ற இந்த கால்நடைகள் உயிரினங்கள் எல்லாம் இருக்குது. எத்தனை நாட்களுக்கு இப்படியே மிதந்து கொண்டிருக்கிறது? தேவையான சாப்பாடு எடுத்துக்கோ அப்படின்லாம் நீங்க கட்டளை கொடுத்தீங்க, எடுத்துக்கிட்டேன். 1 மாசம் 2 மாசம்னா பரவாயில்ல, 5 மாசம் முடிய போது எங்க இருக்கிறீங்க ஆண்டவரே அப்படின்னு தன்னுடைய உள்ளத்துல அவர் யோசித்திருப்பாரா மாட்டாரா? 2 அதாவது 2 விதமான வியாக்கியானங்களை அங்க கொண்டு வராங்க. ஒண்ணு என்னன்னா, சில பேர் சொல்றாங்க, சில வேதப்பாரகர்கள் என்ன ஆராய்ச்சி பண்ணி பார்த்திருக்காங்கன்னா, அப்படிப்பட்ட நினைவே அவருக்கு வந்திருக்காது. ஏனென்றால் அறியாதவன், தேவனை தெரியாதவன், தேவனை அறிந்து கொள்ளாதவன் மட்டும்தான் இப்படியாக யோசனை சந்தேகத்துக்குள்ள வர முடியும். சந்தேகம் என்ற எண்ணங்களும் சில இடைவேளை, தேவனுடைய சிந்தைக்கும் இவனுடைய சிந்தைக்கும் இருக்கக்கூடிய இடைவேளைக்குள்ளாக அவன் நடத்தப்படுவான். ஏனென்றால் அவன் தேவனை குறித்து அவன் அதிகமாக ஆராய்ச்சி செய்யவில்லை, அவர் சொன்ன கட்டளைகள் பிரகாரம் வாழவில்லை, அவரோடு இசைந்து பல காரியங்களை அவன் சம்பாஷிக்கவில்லை. அதிகாலையிலே வந்து ஆதாமோடும் ஏவாளோடு கூட பேசக்கூடிய தேவன், சம்பாஷிக்கக்கூடிய தேவன், இந்த சம்பாஷணையில ஈடுபடாமல் இருக்கக்கூடியவன். இவனுடைய சிந்தையில் தான் இப்படிப்பட்ட ஒரு சந்தேகம் என்கிற அந்த காரியம் எழும்புவதற்கு வாய்ப்புகள் உண்டு.
ஆனால் நோவாவோட ட்ராக் ரெக்கார்டை எடுத்து நம்ம பார்ப்போமானால், நோவாக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லையே. ஏன்னா அவர்தான் தேவனோடு கூட இணைந்து நடக்கிறார், ஒவ்வொரு கட்டளைகளையும் கீழ்ப்படுகிறார், ஒவ்வொரு கோட்பாடுகளையும் கீழ்ப்படுகிறார். இப்படி போய் மரத்தை அறுத்துட்டு வானா கரெக்டா போய் அறுத்துட்டு வர்றாரு, இப்படி கீழ் பூசுனா கீழ் பூசுறாரு. இப்படி எல்லாம் பண்ண உடனே பெரிய ஸ்ட்ரக்சரை உருவாக்குறார். ஓராண்டு இல்ல, 2 ஆண்டு இல்ல, 120 ஆண்டுகள் ஆண்டவரோடு கூட சேர்ந்து பிரயாணம் செய்ததே ஒரு நல்ல தேவ மனுஷன் இந்த 5 மாதங்கள் என்ன, ஒன்றுமே இல்ல, சின்ன ஒரு விஷயம் அப்படின்னு ஒரு தரப்பட்ட மக்கள் இப்படியாக வியாக்கியானம் பண்ணுகிறார். இன்னொரு தரப்பட்ட மக்கள் எப்படியாக இதை வியாக்கியானம் பண்ணுகிறாங்கன்னா, நீங்க சொல்வதெல்லாம் உண்மைதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த 120 ஆண்டுகளும் இப்படிப்பட்ட அனுபவங்களுக்குள்ளாக நோவா தள்ளப்படலையே. அது வெறும் தியரி கிளாஸ் மாதிரி தானே. தியரி கிளாஸ்னா தெரியும் இல்லைங்களா? பிசிக்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, கெமிஸ்ட்ரின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் சப்ஜெக்ட் இருக்கு. அதுல தியரி இருக்கும். இதெல்லாம் வந்து வரைபடத்துல நீங்க செய்து என்ன சொல்றது, அந்த தாள்ல எழுதக்கூடிய காரியமாவது. ஆனா லேபுக்கு சென்று அதே சில எக்ஸ்பெரிமெண்ட்டுகள் எல்லாம் செய்ய வேண்டும். அது வந்து பிராக்டிக்கல் கிளாஸ் என்று சொல்வார்கள். ஆக இப்போ 6வது 7வது அதிகாரத்துல தியரி கிளாஸ் தான் முடிஞ்சிருக்கு. சாரி, 6வது அதிகாரத்துல தியரி கிளாஸ் தான் முடிஞ்சிருக்கு. 7வது அதிகாரத்துல பிராக்டிக்கல். மகா ஜலப்பிரளயம் உண்மையாமே வந்துருச்சு. 40 நாட்கள் பேய்து, உயிரினங்கள் எல்லாம் அழிந்தது, மனுஷன் சுவாசம் உள்ள யாவரும் மரித்து போனார்கள், எல்லாம் பணமும் அழுகி நாற்றம் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய காரியமாவது. 150 நாட்கள் வேலை அப்படியே சென்று கொண்டிருக்கக்கூடிய காரியமாவது. இது அந்த அனுபவங்களுக்கெல்லாம் நோவா கடந்து செல்லலையே. அப்போ புதிய அனுபவங்களுக்குள் கடந்து செல்லுகிறப்போ புதிய விதமான எண்ணங்கள் தோன்றக்கூடுமே. அப்ப இந்த முதல் தரப்பட்ட வேதப்பாரகர்கள் ஒப்புக்கொண்டார்கள். எல்லாருமே ஒரு முடிவுக்கு, ஒரு தீர்மானத்துக்கு வந்து விடுகிறார்கள். ஆமாம், இவருடைய அனுபவம் உண்மைதான், பிராக்டிக்கல் தான், தியரி தான். அப்படி என்றால் இவருடைய எண்ணத்தில் சந்தேகம் தோன்றியிருக்காது, ஒரு விதமான அழுத்தம். இது எங்க கொண்டு போய் நம்மளை விடப்போகுது அப்படின்ற எக்ஸைட்மெண்ட், ஆங்கிலத்துல நல்லா வருது. எக்ஸைட்மெண்ட் என்றால் என்ன நேரிட போகுது, அடுத்த கட்டம் என்ன, அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவனுக்கு தூக்கம் வராது, சரியா சாப்பிட மாட்டான். கரெக்டா? நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டீங்க, ரிசல்ட் வர வரைக்கும் உங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அதே போல டாக்டர் ஒரு ஸ்கேன் எடுன்னு சொல்லிட்டாரு, ஸ்கேன் எடுத்துட்டு ரிப்போர்ட் 2 நாள் கழிச்சு தான் வரும்னா அந்த இடத்துல எக்ஸைட்மெண்ட் வராது, ஒரு விதமான பதட்டம் வரும். இன்டர்வியூல ஜெயிச்சிருவனோ இல்லையோ அப்படின்றது வந்து ஒரு விதமான எக்ஸைட்மெண்ட். கிடைத்தால் எனக்கு நன்றாக இருக்கும், கிடைக்கவில்லை என்றால் அடுத்த கட்டம் என்ன. ஏன்னா அது உடல் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல, உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல, அடுத்த வழியை பார்த்துட்டு போயிடலாம். ஆனால் இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் பார்ப்பீர்களானால் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம், எதிர்காலத்தின் சம்பந்தப்பட்ட விஷயம். முதல்ல நான் உயிரோடு இருப்பனா இல்லையானே தெரியாது, ரிசல்ட் இப்படி வந்தால் என்ன ஆகும், ரிசல்ட் அப்படி வந்தா என்ன ஆகும் என்று சொல்லி மனதில் ஒரு விதமான அழுத்தமும் பதட்டமும் உண்டாயிருக்கும். நோவா இந்த 2 அனுபவங்களுக்குள்ளும் கடந்து சென்றிருப்பாரா மாட்டாரா? கண்டிப்பாக சென்றிருப்பார். அதையே தான் நாங்களும் சொல்லுகிறோம். இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறப்போ இந்த மாதிரி ஒரு அனுபவங்களுக்குள், மலை பள்ளத்தாக்கு, மலை ஏறுகிற அனுபவம், பள்ளத்தாக்குல சர்ருன்னு இறங்கி சறுக்கி விழுந்து எல்லாம் முடிஞ்சு போற ஒரு அனுபவம். இந்த 2 அனுபவங்களுக்குள்ளும் ஒரு விதமான பதட்டம், மன அழுத்தம், எக்ஸைட்மெண்ட், எதிர்பார்ப்பு, இதெல்லாம் கலந்து சில மனிதர்களுக்கு ஒரு விதமான பைத்தியமே பிடித்து விடுகிறது. தலையை வெடிச்சிரு மாதிரி இருக்குங்க. ஏதாவது ஒரு முடிவு தெரியிட்டுங்க எனக்கு, இது என்ன வாழ்க்கைங்க, கர்த்தரை அடிச்சு கொல்லணும்னு அடிச்சு கொல்லுட்டேன், நான் செத்தாலும் பரவாயில்ல, இப்படி வாழ்றதுக்கு நான் மரித்தே போலாமே அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அநேகர் தள்ளப்படுகிறார்கள். இதுதான் உலகத்துடைய நடைமுறை, இதுதான் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஜனங்களுடைய ஒரு நிலைமையாவது. எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? கொஞ்சம் மெதுவா தான் போயிட்டு இருக்குங்க. ஏன்னா இதை நீங்க சரியா விளங்குக்கலன்னா இந்த ரட்சிப்பு என்கிற காரியம் உங்களுக்கு புரியவே ரட்சிப்பு எவ்வளவு பெரிய மகத்துவமான ஒரு கிருபை நிறைந்த ஒரு காரியம் என்று சொல்லி உங்களுக்கு விளங்காமலே போயிடும். குறிப்பாக புதிய ஏற்பாடு. அப்ப இந்த காலம்
இந்த சூழ்நிலையில கடந்து போய்கிட்டு இருக்கக்கூடிய நோவாவை ஆண்டவராகிய தேவன் நினைவு கூறுகிறார். அப்படி என்றால் இத்தனை காலங்களும் அவர் அப்படியே மறந்து விட்டுட்டார் என்று அர்த்தமாய்விடுமா? இல்லை. நினைவு கூறினார், அதுவும் உண்மை. அதே போல அவர் ஞாபக மறதியில மறந்துட்டு எங்கேயோ போகல. அவர் அங்கேயேதான் இருக்கிறார். நோவாவோடு கூட பேழையில ஆவியா இருக்கக்கூடிய ஆண்டவர் பிரயாணம் செய்கிறார். இது நோவா அறிந்திருந்தாலும் மனுஷனுக்குன்னு ஒரு தன்மை உண்டு. மனிதனுடைய மாம்சத்திற்கு ஒரு தன்மை உண்டு. சந்தேகக்கூடியது, அழுத்தத்திற்கு தள்ளப்படக்கூடியது, பதட்டம் அடைவது, எதிர்பார்ப்பது, அந்த காரியம் நிறைவேறும் மட்டும் ஒரு விதமான ஒரு அலக்களிப்புல இருப்பது. மனது வந்து பாத்தீங்கன்னா அலக்கழிச்சுட்டே இருக்கும், மேல கீழே போயிட்டே இருக்கும் நினைவு. இதெல்லாம் நோவா கண்டிப்பாக கடந்து சென்றிருப்பார். நோவா கூட இருக்கக்கூடிய உயிரினங்களும் கடந்து சென்றிருக்கும். ஏன்னா அதுக்கு தெரியாது இல்லையா? அது இப்ப ஒரு பெரிய ஒட்டக சிம்னி இருக்குது, அது ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கும். அந்த உயரத்துல அது பாட்டுக்கு குனிஞ்சு உக்காந்துக்கிட்டே இருக்கும், நிக்கும், எந்திரிக்கும். என்னடா அது எத்தனை நாளைக்குடா. ஆனா ஒரு நல்ல காரியம் என்ன நடந்ததுன்னா, இங்க உள்ள இருக்கிறவங்க வாயை திறந்து ஒரு விதமான ஒரு புரணி பேசுகிற வார்த்தையோ, இல்ல குற்றம் கூறுகிற வார்த்தையோ, இல்ல கிரம்பிளிங் மர்மரிங் பாங்க, முறுமுறுக்கிற வார்த்தையோ அங்கே தோன்றவே இல்லை. ஆனால் இருதயத்துல அந்த காரியம் எல்லாம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ உங்களுடைய நிலைமை என்னவா இருந்தாலும் சரி, உங்க வாயின் வார்த்தைகளை காத்துக்கொள்ளுங்கள். ஜீவனும் மரணமும் வாயின் வார்த்தைகளில் இருக்கு. நீதிமொழிகள் 18:21. இது முதலாவது காரியம். இரண்டாவது என்னவென்றால், தேவனாகிய கர்த்தர் மறந்து போகவில்லைங்க. ஆனா திரும்ப திரும்ப நாங்க சொல்றது என்னன்னா, தேவனாகிய கர்த்தர் செயல்படுவதற்கு ஒரு நேரமும் காலமும் உண்டுங்க. எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம் இல்லையா அப்படின்றீங்களா? அதுலதான் எல்லாமே அடங்கி இருக்கு. பிரசங்கி 3வது அதிகாரம் 1-8 பலவிதமான காலங்களை குறித்து தேவனாகிய கர்த்தர் விளக்குகிறார். அப்போ இது தேவன் மற்றும் அறிந்த ஒரு உண்மையே. 150 நாட்கள் இந்த காரியங்கள் நடக்கும். அதே போலதான் உங்க வாழ்க்கையிலும் சில காரியங்கள் நடப்பதற்கு சில நாட்களும் காலங்களும் ஆண்டவர் குறித்து வைத்திருப்பார். அவர் முன்குறித்த வைத்த காரியத்தை ஒருவனாலும் மாற்ற முடியாது, மாற்றுவதற்கு அதிகாரம் கிடையாது. கர்த்தர் ஒரு கதவை திறப்பாரானால் மூடுவதற்கு அதிகாரம் ஒருவனுக்கும் கிடையாது. கர்த்தர் ஒரு கதவை மூடுவாரானால் திறப்பதற்கு ஒருவனுக்கும் வல்லமை கிடையாது. இதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா இதை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய நோவாக்கே அப்படி விதமான ஒரு அழுத்தம் இருக்கும் என்றால், இதெல்லாம் எங்களுக்கு தெரியாம இல்ல பிரதர், எங்களுக்கு தெரியும். ஆனாலும் மனசு ஒரு மாதிரி அடங்க மாட்டேங்குது. அது இட்ஸ் நேச்சுரல், அது இயல்பு. அதை குறித்தெல்லாம் ரொம்ப நீங்க வருத்தப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம். ஏன் என் மனசு இப்படி இருக்கு அப்படின்னு ஆண்டவரை விசுவசிக்கலையா? இந்த மாதிரி ஒரு கில்ட்டி ஃபீலிங் குள்ள போயிடுறாங்க நிறைய பேர். நானும் இந்த மாதிரி காரியங்களுக்குள் கடந்து சென்றிருக்கிறேன். இப்ப விசுவாசமே எனக்கு இல்லையா, நான் புறம்பிட்டே இருக்கிறேனே, உள்ள வாயில எந்த வார்த்தையும் வராது, ஆனா உள்ள அப்படியே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இருக்கிற மாதிரியே இருக்கும். இது உங்களுக்கு மட்டும் அல்ல பிரியமானவர்களே, எல்லா பரிசுத்தவான்களும் கடந்து சென்றிருக்கிறார்கள். ஏனென்றால் மனிதன் என்றால் அந்த மனிதனுடைய நிலை இப்படியாக தான் இருக்கிறது. புத்தி சுவாதியம் அப்படிதான் செயல்படும், அப்படிதான் இயங்கும். ஆனால் அப்படிப்பட்ட நேரங்களிலே உங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது. விசுவாசம் என்றால் என்ன? உன்னம் நேரிடாத காரியம். நம்பிக்கை. நம்பிக்கைக்கு விசுவாசத்திற்கு முன்ன இருக்கக்கூடிய படி ஸ்டெப் என்னன்னு பார்த்தா நம்பிக்கை. நம்பிக்கை எப்படி பிறக்கிறது என்றால், ஆண்டவரை நான் நன்காக அறிந்திருக்கிறேன், எனக்கு அவர் யார் என்று தெரியும், அதனால் நான் அவரை நம்புகிறேன். நான் அவரை நம்புவதனால் எனக்கு தெரியும் இந்த காரியம் நிறைவேறும், கண்டிப்பாக நிறைவேறும். அதுதான் விசுவாசம். புரியுறதா உங்களுக்கு? இந்த விதமான ஒரு ஸ்டெப், இந்த விதமான ஒரு ப்ராசஸ்குள்ளதான் நோவா கடந்து சென்றிருக்க கூடும். நோவா அப்படி கடந்து சென்றிருந்ததுனாலதான் தன்னுடைய குடும்பத்திற்கும் அதே விசுவாசத்தை அவர் பேசுகிறார். விசுவாசம், அந்த நம்பிக்கையை சொல்லுகிறார். அப்ப அவர்களும் அங்கே ஒரு அமைதலான நிலைமைக்குள் வருகிறார்கள். மிருகத்திற்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. ஆனா மிருகம், இந்த உயிரினங்கள் எல்லாம் நோவாவுடைய முகத்தை பார்க்கும் அல்லவா?
நோவா ரொம்ப காம கூலா அழகா அதே போல விளையாண்டு கொண்டிருக்கிறார். அதனால அவங்களும் காமா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது என்னோட இமேஜினேஷன். சரி, உயிரினங்களை விட்டுருங்க. இப்ப மனுஷங்களை பத்தி தான் பேசிட்டு வரோம். இப்ப நாங்க சொல்ல வேண்டிய காரியம் என்னன்னு கேட்டா, ஆண்டவராகிய தேவன் உங்களையும் 4-5 காரியத்தை பார்த்துட்டு முடிச்சிடலாம். சூழ்நிலைகள் மத்தியில ஆண்டவராகிய தேவன் உங்களையும் என்னையும் ஒருபோதும் மறந்து போவதில்லை. இரண்டாவது, அந்த சூழ்நிலைகள் தொடக்கம் முடிவு. எல்லா சூழ்நிலைக்கும் ஒரு ஸ்டார்டிங் டேட், எண்ட் டேட், பர்த் டேட், எக்ஸ்பைரி டேட். ஒரு சிறு பிள்ளை பிறந்தோன்னு இப்படி இந்த காரியம் வருது இல்லைங்களா? அந்த மாதிரி பர்த் டேட், எக்ஸ்பைரி டேட் வருது. அந்த எக்ஸ்பைரி டேட் வரும் முன்பே, சில நாட்கள் முன்போ, சில மணி நேரத்துக்கு முன்போ ஆண்டவராகிய தேவன் நினைவு கூறுகிறாராம். எதை நினைவு கூறுகிறார் தெரியுங்களா? இந்த சூழ்நிலை முடிவுக்கு வர வேண்டிய நேரம் வந்தாச்சுன்னு நினைவு கூறுகிறாராம். மூன்றாவது, நினைவு கூறும் மாத்திரத்தில் தேவன் சும்மா இருப்பதில்லை, அவர் செயல்பட தொடங்குகிறார். நான்காவது, எதை குறித்து செயல்பட தொடங்குகிறார் என்றால், எதையெல்லாம் அவர் ஏற்கனவே முன்கூட்டியாக யோசித்து வைத்திருந்தாரோ அவைகள் அனைத்தையும் அவர் செயல்பாட்டுக்கு கொண்டு வர தொடங்கக்கூடிய நேரமாவது. ஐந்தாவது, தேவனுடைய செயல்பாடு ஒருபோதும் தோல்விக்கு நேராக பிரயாணம் செய்வதே அல்ல. தேவன் ஒரு காரியத்தை செயல்பாட்டில கொண்டு வருவாரானால் அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்படி என்றால் அது வெற்றி மட்டுமே, வெற்றி வாகை சூடக்கூடிய காரியமாகவே அது செயல்பாடாக இருக்கும், செயல்படக்கூடிய காரியமாக இருக்கும். இந்த 5 காரியங்களை மட்டும் நீங்க நினைவுல வைத்துக் கொண்டிருக்கிறீங்கன்னா, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு தம்பி தங்கைகளே, இளம் வாலிபர்களே, முதியோர்களே, இந்த கோட்பாடு எல்லாத்துக்கும், எல்லா கட்டங்களிலும், எல்லா அனுபவங்களுக்குள்ளும் பொருந்தும். இந்த டேப்ல இருக்கு இல்லைங்களா, அதை ரீவைண்ட் பண்ணி இந்த 5 காரியத்தை கேட்டு 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 பாருங்க. இதுதாங்க நடந்தது. ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். இன்னைக்கு அதுலயே போயிடுச்சு இல்லைங்களா? அவர் நினைவு கூர்ந்த மாத்திரத்தில் அவள் என்னத்தை செய்தாராம்? அதுதான் அந்த மிச்ச பகுதி, 8வது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 2வது பகுதி. அதுலயும் சில ஆவிக்குரிய சத்தியங்கள் இருக்கிறது. இப்ப கடைசியா ஒரே ஒரு காரியத்தை நினைவூட்ட விரும்புகிறேன். இப்படிதான் புதிய உடன்பாட்டின் சத்தியமும் எழுதப்பட்டது. புதிய உடன்படிக்கையும் அதனால் தான் பிறந்தது. இயேசுவின் நாமத்தில் நீங்கள் ஏறெடுக்கக்கூடிய அனைத்து விண்ணப்பங்களையும் ஆண்டவர் ஞாபகத்தில் வைத்திருக்கிறார், தன் நினைவில் வைத்திருக்கிறார். ஆனால் செயல்பட வேண்டிய நேரம் இன்னும் வரவில்லை. உடனடியாக ஆண்டவருடைய செயல்பாட்டை ஆகட்டும், இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை ஆகட்டும், சந்தேகப்பட தொடங்கி விடாதீர்கள். ஏனென்றால் அந்த நேரம் வரல, அந்த காலம் வரல. அது வர மாத்திரத்தில் ஆண்டவர் செயல்படுவார். பழைய ஏற்பாடுக்கும் புதிய ஏற்பாடுக்கும் இந்த ஞாபகம் என்கிற அந்த காரியத்துடைய வித்தியாசம் என்ன தெரியுங்களா? தேவன் எண்ணத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறார், அவர் எப்ப செயல்படுவார் என்று தெரியாது. அதே போலதான் புதிய ஏற்பாடு. இதுதான் சிமிலாரிட்டி, இது மாறாது. ஆனால் ஒரு நற்செய்தி என்ன தெரியுங்களா? இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கக்கூடிய அனைத்து விண்ணப்பங்களும் அவருடைய செவிகளுக்கு எட்டவே எட்டும். அந்த நிச்சயம் உங்களுக்கு பழைய ஏற்பாடிலே கிடையாது. நோவா எத்தனைதான் அவருக்குள்ளாராக புறம்பி தள்ளினாலும் அது தேவனுடைய செவிகளுக்கு எட்டினதா இல்லையா என்று சொல்லி அவருக்கு ஒரு உத்தரவாதமே கிடையாது. ஆனால் புதிய ஏற்பாடு, புதிய உடன்பாட்டின் பக்தர்களுக்கு, புதிய அந்த நியூ கவர்னன்ட் என்று சொல்வார்கள் இல்லைங்களா, புதிய ஏற்பாடுக்குள்ளாக நுழைந்திருக்கக்கூடிய, நுழைவாயில் இருக்கக்கூடிய இயேசுவின் நாமத்தின் அண்டையில வந்து விண்ணப்பம் செய்கிற யாவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த உத்தரவாதம் என்னவென்றால், தேவனுடைய செவிகளுக்கு உங்களுடைய விண்ணப்பம் கண்டிப்பாக நிச்சயமாக எட்டினது. அதனால்தான் நீங்கள் யாவரும் விசுவசிக்க வேண்டும் என்று சொல்லி புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கை நம்ம யாவரையும் உற்சாகம் படுத்தக்கூடிய காரியமாவது. எவ்வளவு பேருக்கு விளங்குச்சு? சரியா விளங்கலைங்களா? திருப்பி கேளுங்க. ஏன்னா அதனாலதான் மிக மிக மெதுவாக நாங்கள் இந்த காரியத்தை சொல்லி தந்திருக்கிறோம். இன்றைக்கு
உங்களுடைய நிலைமை, நீங்க பழைய ஏற்பாடுல இருக்கிறீர்களா புதிய ஏற்பாடுல இருக்கிறீர்களான்னு சரியாக பகுத்தறிய முடியும். இந்த உபதேசத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லாருமே சரியாக இதை பகுத்தறிய முடியும். கடவுள் உங்களை வழி நடத்தட்டும். எங்களோட இணைந்திருங்க. அடுத்த அத்தியாயத்தில் நாம் சந்திப்போம். கண்களை மூடி சிரத்தை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான நன்னாளுக்காய் நன்றி. இந்த அருமையான வேதத்தை எங்களுக்கு போதித்தீர். எங்களுக்கு பல காரியங்களை வெளிப்படுத்தினீர். எங்களை நினைவில் வைத்திருக்கிற தேவன், எங்களை மறந்து போவதில்லை, எங்களை விட்டு விலகுவதில்லை, எங்களை கைவிடுவதில்லை என்கிற எபிரேயர் 13வது அதிகாரம் 5வது வசனத்தை எங்களுக்கு அருமையாக போதித்த உடைய அன்பை நினைத்து துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. தெரிஞ்சவங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்க. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டா எல்லாத்துலயும் நீங்க இதெல்லாம் போடுகிறப்போ அவங்க தேவனை குறித்து அறிந்து கொள்வார்கள். இயேசுவின் அண்டையில இயேசுவின் நாமத்திற்கு ஏதுவாக நடத்தப்படுவார்கள். எல்லா ஊழியக்காரங்களுக்காகவும் ஊழியத்துக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. எங்க ஊழியத்துக்காக கூட ஜெபித்துக் கொள்ளுங்க. எபேசியர் 6:18, கொலோசியர் 4:3 இதைத்தான் சொல்லுகிறது. உங்களுக்கு ஜெப தேவைகள் இருந்தால் தேவனிடம் சென்று மன்றாடுங்கள். கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். ஆம்.